மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த நேரத்தில் நான் ஒரு 2 பேத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னா ஒரு 2019-20க்கு அப்புறம் ஒரு சின்ன கேப் எனக்கு. அடுத்து படம் பண்ணுவோமா, பண்ண மாட்டோமா, ஃபினான்ஷியலாக நிறைய ப்ராப்ளம் இருந்தனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த ஒரு டைமில் ஐயப்பன் தான் வந்து எனக்கு வந்து பிரசாந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். நான் இந்த மாதிரி விட்ட ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி விலங்கு ஃபஸ்ட்டு பிரசாந்த் சொன்னப்போ அது ஃபஸ்ட்டு நாங்கள் படமாக தான் ட்ரை பண்ணோம். பட் ஆஸ் யூஷுவல் இருந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் எங்களை படமாக பண்ண முடியல. அப்போ எனக்கு வந்து ஜீல அப்ரோச் பண்ணோம். ஸோ இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் நான் வந்து என்னை வந்து சினிமாவோட இந்த இண்டஸ்ட்ரியோட நான் வந்து என்னை இணைச்சிக்கிட்டது வந்து ரீசன் வந்து பிரசாந்தும் ஜீயும் தான். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் விலங்கு பண்ணலன்னா நான் அடுத்து வந்து கேம் பண்ணியிருக்க மாட்டேன், அடுத்தது ஃப்ரீ லவ்னு ஒன்று சோனிக்கு பண்ணியிருக்க மாட்டேன், இன்றைக்கி வாரண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதுக்காக வந்து அவங்க 3 பேத்துக்கு என்னோட சின்சியர் தேங்க்ஸு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் வந்து இது எப்போ விலங்கு முடிஞ்சிச்சோ அப்போலேருந்து இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 4 இயர்ஸாக. ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு ஜீ வந்து எங்களுக்கு வந்து சொன்னாங்க, இந்த பர்டிகுலர் டைமில் ஆரம்பித்து இந்த பர்டிகுலர் டைமில் டெலிவரி பண்ணும், ஆனால் இந்த பட்ஜெட்டில் தான் பண்ணுன்னு சொல்லும்போது எங்களால் முடியாதுன்னு தெரியும். அப்படி இருந்தும் ஒத்துக்கிட்ட காரணம் வந்து மெயினாக வந்து பிரசாந்த் சரின்னு சொன்னது வந்து விக்கிக்காக மட்டும்தான். ஏன்னா பிரசாந்த் வந்து ரொம்ப பர்டிகுலராக ஒரு 2-3 டைரக்டரை வந்து உருவாக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். என்னன்னா அவன் 4 வருஷம் சும்மா இருந்தப்ப அவன் கூட இருந்தாங்க எல்லாத்தையும் கண்டிப்பாக டைரக்டராக உருவாக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபோடு இருக்கான். அதில் வந்து ஃபஸ்ட்டு அவன் சூஸ் பண்ணது வந்து விக்கி தான். இதுக்கு அடுத்து இன்னொரு டைரக்டர் இன்னும் நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸில் இன்னொரு வெப் சீரிஸில் திருப்பி லான்ச் பண்ண போகிறான். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஆஸ் அ டீமாக வந்து பிரசாந்த் பெரிய கிஃப்ட் என்னென்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோ, அதாவது இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யார்கிட்டெல்லாம் போய் கேட்டோமோ அவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் வே போய் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது அருள்தாஸ் சாராக இருக்கட்டும், இல்லை காளி வெங்கட்டா இருக்கட்டும், இல்லை லாஸ்ட்டாக எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு நிறையா கம்ப்ளீட் பண்ணுறதுல பிரச்சனை இருந்துச்சு. சுகுமார் சார் கேமராமேனை பார்த்தோம், அவராக இருக்கட்டும். லாஸ்ட் மினிட்ல எடிட்டர் வேறு எடிட்டர் போக வேண்டிய ஒரு நிலைமை, அந்த டைமில் ராமராக இருக்கட்டும். ஸோ யார்கிட்டெல்லாம் நாங்கள் போய் ஹெல்ப் கேட்டோமோ அவங்க எல்லாருமே வந்து இதில் எங்களுக்கு அவுட் ஆஃப் வே போய் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யாரை வேணால் சொல்லலாம், அந்த சீரீஸில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க.